Hi friends, welcome to tutorjobs.com. பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் ஃபைல் மெனு பார்ட் 1 பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை ஃபைல் மெனு நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எப்போல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபைல் மெனுவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு நியூவாக ஒரு ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நியூ நமக்கு கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நியூ கிளிக் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், நமக்கு ரைட்டில் நமக்கு ஒரு லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட்ஷீட் அதே போல் ப்ரெசன்டேஷன் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வேணுங்கிற ஓப்பன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூவாக ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைல் மெனுவில் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பாருங்கள், இங்கே ப்ரெசன்டேஷன் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+N நியூ அப்படின்னு சொல்லுவோம். இதை போய்ட்டு கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், நமக்கு நியூவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெசன்டேஷன் நமக்கு கிரியேட் ஆகிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், ஃபைல் மெனுவில் போயிட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் இங்கே ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத கொடுத்தா நமக்கு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு என் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நியூவாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டைட்டில் ஒன்றை கொடுத்துட்டு எங்கள் டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஏதோ இங்கே www.tutorjobs.com அப்படின்னு சொல்லி வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கொடுத்து இதை சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன பண்ணணும், சேவ் பண்ணுறதுக்கு எப்படி போகணும் அப்படின்னா ஃபைல் மெனுவில் நமக்கு இங்கே சேவ் அப்போ நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைல் மெனுவில் போயிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். அந்த நமக்கு லொக்கேஷன் அதை நமக்கு ஃபைலை பார்த்தீங்க அப்புறம் எந்த லொக்கேஷனில் என்ன நேமில் கொடுத்துக்கு சேவ் பண்ணணும், அந்த லொக்கேஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் கொடுத்துக்கிறேன். டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு வேணுங்கிற நேமில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் இங்கே ஃபைல் நேம் நான் கொடுத்துக்கிறேன், ஜோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். JOES ஜோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுக்கான டைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற நேம் வந்து எந்த நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் .ODP அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆகும். இந்த ODPயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் டாக்குமெண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத இது கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நார்மல் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக் ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேவ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நம்ம கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த நேமில் சேவ் ஆகிருக்கும் டெஸ்க்டாப்பில். சேவுக்கு இது ஒரு ஃபார்மேட். இது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே பாருங்கள் ஃபைல் மெனுவில் போயிட்டு சேவ்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்லைட் பார்த்தீங்க அப்புறம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் கொடுத்து வேணுங்கிற டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா tutorjobs அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுக்கு என்ன பார்த்தீங்க அதர் ஃபார்மேட் நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட் நமக்கு அந்த நேம் கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்போ அதுக்கான உங்களுக்கு டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசு பண்ணிக்கிறேன். இதுக்கான மாஸ்டர் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபார்மேட் நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ண அந்த மாஸ்டர் பேஜ் நமக்கு இந்த இடத்துல இதுக்கு அப்ளை ஆகிடும். ஏதோ ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோ. உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வரணுமோ அந்த ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்போ அது கொடுத்துட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இதுக்கு ஃபைல் மெனுவில் போயிட்டு சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+S இது நான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு சேவ் நமக்கு அதில் அந்த ஃபைலே பார்த்தீங்க அப்போ நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு சேவ் பார்த்தீங்க அப்புறம் ரெண்டு ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூ டாக்குமெண்ட் டைப் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை சேவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சேவ் யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ண ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், அகைன் நம்ம சேவ் கொடுத்தோம் அப்போ நமக்கு அதே ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்போ அதை கொடுத்துட்டு இந்த டாக்குமெண்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு நியூ ஒரு ப்ரெசன்டேஷனை பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபார்மேட் நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல tutorjobs கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்போ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். கலர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ளூ கலர் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன், போல்டாக கொடுத்துக்கிறேன்.
இதுக்கான ஃபார்மேட் என்ன பண்ணுறப்ப ஜஸ்ட் ஏதோ ஒரு ஃபார்மேட் கொடுத்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு அந்த ஃபார்மேட் நமக்கு இதில் இன்சர்ட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்புறம் இந்த ஃபைல் நான் கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஃபைல் மெனுவில் இங்கே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கொடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன் இல்லைங்களா, சரி டெஸ்க்டாப் லொக்கேஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் வேணுங்கிற நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டியூட்டர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். TUTOR டியூட்டர் நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணோம். இப்போ நான் சேவ் பண்ணுறது எப்படின்னா நான் வித் பாஸ்வேர்டு கொடுத்து சேவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஒரு ஃபைலை சேவ் பண்ணும் பொழுது இப்போ நான் ஒரு பார்த்திங்க அப்போ நம்ம செக்யூரிட்டியாக ஒரு ஃபைல் நம்ம வச்சுருக்கோம், நம்மளை தவிர யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், சேவ் பண்ணும்போது வித் பாஸ்வேர்டும் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் வித் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். சேவ் வித் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இதில் பாஸ்வேர்டுக்கான இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். இங்கே ஃபைல் என்கிரிப்ஷன் பாஸ்வேர்டு அப்போ நம்ம கேட்கும். என்டர் பாஸ்வேர்ட் ஆன் ஓப்பன் அப்போ நம்ம கேட்குது இல்லைங்களா, உங்களுக்கு வேங்கிற பாஸ்வேர்ட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க டியூட்டர்னே கொடுத்துக்கிறேன், TUTOR. அதே போல் நமக்கு அந்த பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் கேட்கும். இங்கே நான் என்ன பண்ணுறேன் TUTOR டியூட்டர் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபைலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேவ் ஆகிருக்கும் டெஸ்க்டாப்பில். இதை சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ஸே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அங்கே டெஸ்க்டாப்பில் கொடுத்த நம்ம 2 ஃபைலுமே இருக்கும், ஜோஸ் அப்படிங்கிற ஃபைலும் இருக்கும், டியூட்டர் அப்படிங்கிற ஃபைலும் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன் ஜோஸ் அப்படிங்கிற ஃபைல் நான் டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், நார்மலாக அந்த ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஏன்னா நமக்கு இதுக்கு எந்த ஒரு பாஸ்வேர்டும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து க்ரியேட் பண்ணல இல்லையா. அதே இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த டியூட்டர் அப்படிங்கிற ஃபைலை பார்த்திங்க அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன ஆகும், பாஸ்வேர்டு நமக்கு கேட்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டு நீ கொடுத்தா மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும், இந்த ஃபைல் நமக்கு ஓப்பன் ஆகும். இங்கே என்ன பண்ணுறேன் TUTOR அப்படின்னு கூட நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கிறேன். இது கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், அந்த ஃபைல் நமக்கு அப்போ தான் ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைல் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு இல்லைங்களா. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் சேவ் பண்ணும்பொழுது நமக்கு 2 ஃபார்மேட்டில் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன், இந்த ஓப்பன் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி சேவ் பண்ண ஒரு ஃபைலை எடுத்து பார்க்கறதுக்காக நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+O. இப்போ என்ன பண்ணுறேன் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நமக்கு அந்த ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெஸ்க்டாப் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜோஸ் அப்படிங்கிற ஃபைலை கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நாம் செலக்ட் பண்ண அந்த ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிருக்கும். இது ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் இங்கே ரீசன்ட் டாக்குமெண்ட் இருக்கும். நமக்கு லாஸ்ட்டாக ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா எத்தனை டாக்குமெண்ட்ஸ் நமக்கு இந்த ப்ரெசன்டேஷனில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரெசன்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் ஓப்பன் ஆகும். இதே கிளியர் லிஸ்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், லிஸ்ட் நம்ம கிளியர் ஆகிடும். இங்கே ரீசனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இருக்காது. இது பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே விசார்ட் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த விசார்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம கிரியேட் பண்ண ப்ரெசன்டேஷனில் நமக்கு லெட்டர் மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம், ஃபேக்ஸ்னால் ஃபேக்ஸ் மாதிரி கூட பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து சென்ட் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் மெனுவில் சேவ் ஆஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சேவ் பண்ண ஒரு ஃபைலை வேறு நேம்லேயோ இல்லை வேறு லொக்கேஷன்லேயோ சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா சேவ் ஆஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள் சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபைலை பார்த்திங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் ஜோஸ் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ண இல்லைங்களா. இப்போ இதே ஃபைலில் பார்த்திங்க அப்படின்னா வேறு நேமில் கொடுத்து சேவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்னு சொல்லி சேவ் ஆஸ் அப்படிங்கிற ஒரு விண்டோ நான் கொடுக்குறேன். கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நான் டெஸ்க்டாப்லேயே பார்த்திங்க அப்படின்னா வேறு நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டான்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், சேம் இதே ஃபைல் பார்த்திங்க அப்போ நமக்கு ஸ்டான்லி அப்படிங்கிற பேரில் சேவ் ஆகிருக்கும். இது சேவ் ஆஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது கொடுத்துட்டு இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு இந்த ஃபைலை ஒரு பர்டிகுலர் ஃபைல் நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், ஃபைல் மெனுவில் பார்த்திங்க அப்போ நமக்கு இங்கே க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. இது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், பர்டிகுலர் அந்த ஒரு டாக்குமெண்ட் மட்டும் க்ளோஸ் ஆகும். இப்போ அகைன் நமக்கு இந்த டியூட்டர் அப்படிங்கிற ஃபைல் நமக்கு க்ளோஸ் ஆகணும். அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், ஃபைல் மெனுவில் போயிட்டு க்ளோஸ் கொடுத்தா நமக்கு இந்த ஃபைலும் பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். நமக்கு நியூவாக ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு ப்ரெசன்டேஷன் ஓப்பன் ஆகிடும். இப்போ அகைன் நமக்கு என்ன பண்ண பாருங்கள், நமக்கு இதில் ஏதோ நேம் பார்த்திங்க அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சம் நேம் பார்த்திங்க அப்படின்னு இதில் கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ அதே பண்ண என்ன பண்ண இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணாமல் அகைன் நமக்கு இன்னொரு ஃபைலை பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், சம் டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இங்கே
ஜோஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2-3 ஃபைல் நீங்கள் சேவ் பண்ண ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? அப்போ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு அட்டன் டைமில் நமக்கு நம்ம ஓப்பன் பண்ண எல்லா ஃபைலுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 சேவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபைலில் சேவ் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஃபைலை சேவ் பண்ண காட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜோஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணுறேன். இப்போ நான் அகைன் நமக்கு என்ன ஆகும்? இந்த ஃபைல் சேவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜோஸ் 2 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், இந்த ஃபைல் நமக்கு ஒவ்வொரு ஃபைலும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் க்ளோஸ் கொடுக்குறேன், ஜோஸ் 1 இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மல்டி ஃபைலை கூட ஒட்டுக்கா பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் மெனுவில் நியூ, ஓப்பன், தென் ரீசெண்ட் டாக்குமெண்ட், விசார்ட், க்ளோஸ், சேவ் as, தென் சேவ் ஆல் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். இதை அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.